ஸோ இந்த இயர் முடியறதுக்கு லாஸ்ட் 4 months தான் இருக்குது. அதாவது 1 to 2 days தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 4 months வேஸ்ட் பண்ண கூட சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லாஸ்ட் 4 months லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கு இயர்ஸ்லாம் வேண்டாம், லைஃப் ஒன்றும் கவுண்டன்னு இல்லை. ஸோ இன்னும் சில பேருக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு மேரத்தான் ரேஸில் லேப்பு தான் முக்கியம். வின்னர் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் கடைசியில் ஸ்லோவாகிடுவாங்க. அதுவே அந்த ரேஸில் ஒரு ஸ்லோ ரேசர் இருந்தார்னா லாஸ்ட் லேப்பில் ஃபயராக ரன் பண்ணி அந்த ரேஸில் ஜெயிப்பார். நம்ம எஸ்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு யார் வரா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட் வரா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் லாஸ்ட் 4 months ஃபயரை டெவலப் பண்ணுற மாதிரியான 6 சீக்ரெட் சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் சிவா, நான் ஒரு ஃபினான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்தியாவில் 75 to 80% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் இன்வாகிறாங்க. அதில் 60% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் மூலிமா லைக் ஆல்கஹால், ஸ்மோக் அண்ட் ஹெல்த் இஷ்யூலாம் டெத் ஆகிறாங்க. அண்ட் மார்னிங் லேட்டாக வேக்கப் ஆகி சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறனால உங்கள் டைமையும் ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுறனால உங்கள் ஹெல்த்தையும் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இதுலேருந்து வெளியே வந்தால் தான் மற்ற ஒர்க்கை கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஃபேட்டாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட்டுக்கு கொண்டு வாங்க. ஸோ உங்கள் பேட் ஹேபிட்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த சிங்கிள் டிசிஷன் உங்கள் லைஃபவே சேஞ்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம் லாஸ்ட் 4 months என்ன ஸ்கில் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி அதை டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணுங்கள். அது ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ஸ்கில்லு தான் அதிகமான வேல்யூ இருக்குது உங்கள் காலேஜ் கம்பேர் பண்ணுற டிகிரியை விட. ஸோ இந்த லாஸ்ட் 4 months ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். அது எது வேணா இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்கலாம், வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இல்லை கிராஃபிக் டிசைனாக இருக்கலாம். இது எல்லாமே டிமாண்டான ஸ்கில்லு தான். ஸோ இதில் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் ஆவரேஜ் தான், பட் அந்த லாஸ்ட் 4 months அவன் ஒரு டிமாண்டான ஸ்கில்லான வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறான். அண்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு வெபினார் கனெக்ட் பண்ணுறான். அவனுக்கு வர கிளைண்ட்டுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறான். சடனாக அவனுக்கு அதிக பாப்புலாரிட்டியும் சைடு இன்கம் ஜென்ரேட் ஆக இருக்குது. இங்கே ஸ்கில்லு தான் பவர். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லுவாங்க, பட் ஒரு பிளானே இல்லைன்னா சக்ஸஸும் ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறது உங்கள் ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் ட்ராக் மாதிரி. டெஸ்டினேஷன் இல்லைனா அப்புறம் எதுக்கு? அண்ட் சேமே கோல் இல்லைனா லைஃப் எதுக்கு வாழ போகிறீங்க அப்படிங்கிறது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி மார்னிங் வேக்கப் பண்ணுறப்பவே ரீசனே இல்லாமல் இந்த ஃபுல் டேவும் இருந்தீங்கன்னா கோத்து ஃபுல்லாக இருக்கும். அதுவே வேக்கப் பண்ணுறப்ப ஒரு கோல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வித்தின் ஒரு எக்ஸாம் வருதுன்னா அந்த எக்ஸாமுக்கு டே பை டே ரிவைஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நைட் ரிவிஷன் பண்ணி டுமாரோ எக்ஸாமில் அதிகமாக மார்க் வரும் தான். ஆனால் லேட் நைட் படித்ததை விட பட் டே பை டே படித்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போவே உங்கள் கோல்ஸை செட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருப்பீங்க. அதுவே நெக்ஸ்ட் 10 daysக்கு அந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸுக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, ஏபி அப்படின்னு. ஸோ இந்த ஏங்கிற கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி நல்லா ரீச் இருக்குது, நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2 weeks ஒன்ஸ் தான் வீடியோ போடுறாரு. ஆனால் ஏக்கு போகிற மாதிரி ரீச் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பூராக தான் போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறப்ப டிசிப்ளின், மோட்டிவேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அதுக்கான ரிவர்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற டெம்பரவரி தான், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் பர்மனெண்ட். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பண்ணுற காமனான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். எல்லாருமே ஒரு பெரிய பிளான் பண்ணி இமேஜின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. இந்த ஓவர் திங்கினால ஒரு ப்ராப்ளத்தை பெருசுப்படுத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடியா வரணும்னா என்ன டாபிக் சூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி கேமரா சூஸ் பண்ணுறது, என்ன எடிட்டிங் பண்ண நடக்குமா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணியே இந்த சேனலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேனல் இருக்காது. அப்படி இருந்தாலுமே க்ரோத் இருக்காது. அதுவே சிம்பிளான ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ போகாது தான், பட் 6 month எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் இருக்கும். அந்த சேனலோட க்ரோத்தும் அந்த ஸ்கில்லு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்ஷன். ஸோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், 31st December நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் நீங்கள் இந்த இயரை வேஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங்கோடையும். ஸோ அதுவே இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன எல்லா செக்யூரிட்டியும் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு எது வேணும்னு கேட்டால் ஆப்வியஸ் செகண்ட் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்கள் 2026 ஜேர்னி ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படிச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்.